நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சியில் ஒரு 12 மாடுகள் பக்கம் விற்பனைக்கு வந்திருக்குது. எல்லா மாடுகளுமே நல்ல தரமான மாடுகள், 2 மடங்கு லாபம் ஈடு தரக்கூடிய மாடுகள், எல்லா கலர்லையும் இருக்குது. அதாவது செவலை மர, சந்தன பிள்ளை, சுத்த செவலன்னு சொல்லிட்டு ஒரு 12 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது. எல்லாமே நிறை மாத சினை, 9 மாத சினையில் இருக்குதுங்க. கண்ணு போட என்ன டைம், ஒவ்வொன்றும் ஒரு வாரம் ஒரு 10 நாட்கள் கொடுக்கும். இன்றைக்கோ நாளைக்கோ போடுற ஸ்டேஜ்லையும் இருக்குது. எல்லாமே நல்ல தரமான பொருள், எல்லாமே பெருவெட்டு பொருள், நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய பொருளுங்க. கம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப ரேர் கலர் பீஸும் கூட இருக்குது. வீடியோவை கடைசி வரலையுமே பாருங்கள். அப்போ தான் எல்லா மாட்டுகளோட தகவலும் இந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணியே எடுத்துங்க. டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா சொல்லியிருக்காங்க. வீடியோவை கடைசி வரலையுமே பாருங்கள். தரன் டெய்ரி ஃபார்ம் நேயர்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 மாடு விற்பனைக்கு வந்ததுங்க. ஒரு 3 மாடு விற்றாச்சு. இப்போ 8 மாடு லைவ் ஸ்டாக்கில் இருக்குதுங்க. ஒரு மாடாக பார்க்கலாம் வாங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா சிவாஜி எச்சப்பில் 6 பல்லு 2ஆம் வீட்டுக்கு சென்னையாக இருக்குதுங்க. மாடு நல்லா வெயிட்டான மாடு, நல்லா அகல முதுவுங்க, சுழி சுத்தமான மாடுங்க, நல்லா காம்போலம், நல்லா பாருங்கள் குணமான அருமையாக இருக்குங்க. இந்த மாடு ஒரு வேலைக்கு அசால்ட்டாக 10 லிட்டர் பால் கறக்குங்க. ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கறவை வருங்க. கண்ணு போகிறதுக்கு இன்னொரு 5 நாள் ஆகுங்க. பாருங்கள் மடி புல் லூஸ் இருக்குது. இந்த மடி ஃபுல்லாக டைட்டாகி தாங்க லோடாகி தாங்க மாடு கண்ணு போடும். நல்லா குணமானங்க. பாருங்கள் நல்ல பை, பாருங்கள் நல்ல புல் லூஸில் பை இருக்குதுங்க. இது வயசுன்னு பார்த்தா 6 பல்லுங்க. அடுத்தா பார்க்குற மாடு ஜெர்சியிலுங்க. ஜெர்சியில் 2வது ஈட்டு மாடுங்க. ஜெர்சி 2வது ஈட்டு மாடு. இந்த மாடு கறவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 லிட்டர் கறவை வருங்க. இது கண்ணு போடுறது ஒரு 18 நாள் டைம் இருக்குதுங்க. ஃபுல்லாக லோடாகி தாங்க மாடு கண்ணு போடுங்க. அடுத்தா நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னாங்க இந்த மாடு ஜெர்சியில் போடி டைப் மாடுங்க. 3ஆம் ஈட்டு கடப்பல் முளைப்புங்க. இந்த மாடு கறவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 லிட்டர் கறவை கேரண்டி சொல்லி மாடு கொடுத்துடலாங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா 6 பல்லு 2ஆம் வீட்டுக்கு சனையாக இருக்குதுங்க. இதுவும் கண்ணு போடுங்க ஒரு 15 நாள் டைம் இருக்குது. இதுவும் கறவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 17 லிட்டர் 18 லிட்டர் தரசரிக்கு கறவை கறக்குங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸில் 3ஆம் வீட்டுக்கு சனையாக இருக்குதுங்க. கடப்பல் முளைப்புங்க. இந்த மாடு கண்ணு போடுறது இன்னொரு 20 நாள் டைம் இருக்குதுங்க. கறவை ஒரு 18 லிட்டர் 19 லிட்டர் கறவை வருங்க. பாருங்கள் மடி ஃபுல் லூஸ் இருக்குங்க. ஃபுல்லாக மடியோட தாங்க இந்த மாடும் கண்ணு போடுங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் மாடுங்க. இதோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா 2 பல்லுங்க. இது சுழிசுத்தமான மாடு. இந்த மாடு லோ பட்ஜெட் மாடு. கறவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் 12 லிட்டர் கறவை வருங்க. தலசை நல்லா குணமட்டு நல்லா இருக்குங்க. இதுவும் கண்ணு போடுறது இன்னொரு 15 நாள் டைம் ஆகுதுங்க. அடுத்த பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த மாடு பாருங்கள் 2 பல்லு தலைக்கு சனியாக இருக்குதுங்க. இதுவும் கண்ணு போடுறதுன்னு ஒரு 15 நாள் டைம் ஆகுங்க. நல்லா காம்போலம் பாருங்கள், நல்லா ஃபுல்லாக மடி லூஸ் இருக்குது. நல்லா காம்போலம், நல்லா குணமானங்க. இதுவும் கண்ணு போடுறது 15 நாள் ஆகுங்க. இது சுழி சுத்தமான மாடுங்க.